Taste the Daily. சேலம் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் உழவன் அட்டை வழங்கவில்லை என்று கோரி அதிகாரிகளிடம் விவசாயிகள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் ஆண்டுதோறும் நடைபெறும் மரவள்ளிக்கிழங்கு முத்தரப்பு கூட்டத்திற்கு விவசாயிகளை அழைக்காமல் அதிகாரிகளே கூட்டத்தை நடத்தி முடித்து விடுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. எனவே விரைவில் முத்தரப்பு கூட்டம் நடத்தி உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. ஒரு கடைசி விவசாயி தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த உழவர் அட்டை இருந்துக்கிட்டே இருக்கணும், கேட்கும் போதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து 2 ஆடுகள் உயிரிழந்ததோடு பெண் ஒருவர் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டது பரபரப்பானது. இனுங்குரை சேர்ந்த 50 வயது பெண் மேட்டுவாய்க்கால் கரையோரம் வழக்கம் போல தனது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்துள்ளார். அப்போது மின்மாற்றி அருகே மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகள் மீது மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தன. ஆடுகளை காப்பாற்ற முயன்ற பார்வதி மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டதில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இழுப்பு கம்பியில் இழுத்து கட்டியிருப்பாங்க போல இருக்கு. அது அந்த என்னன்னு தெரியல. அதில் கரண்ட்டு முள்ளு கம்பி வெளியில் கரண்ட் வந்திருக்கும் போல இருக்கு. இந்த 2 ஆடு மேய்ச்சிக்கிட்டு ஓட்டிகிட்டு போனேன். அதில் 2 ஆடு கத்திச்சு அம்மா அம்மானு கத்தும்போது அப்புறம் ஓடி பார்க்கும்போது கம்பியில் இருந்த ஆடு என்னடா கத்துதுன்னு ஓடி பார்த்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த பொண்ணு ஓடி ஆடு என்னமோ சிக்கிக்கிச்சின்னு போய் எடுக்க போனதுக்கு கரண்ட் அடிபட்டு இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சுண்டி அந்த பொண்ணை தூக்கி எறிஞ்சிருச்சு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள வரண்டியவேல் கிராமத்தினர் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர். வரண்டியவேல் கிராமத்திற்கு கொரோனா காலத்தை தொடர்ந்து இயக்கப்பட்ட பேருந்து ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் அரசு நிகழ்ச்சிக்காக வந்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை முற்றுகையிட்டு தங்கள் பகுதியில் பேருந்துகளை இயக்க கிராமத்தினர் கோரிக்கை வைத்தனர். அப்போது மறுதினமே பேருந்து இயங்கும் என தெரிவித்த நிலையில் எந்த ஒரு பேருந்தும் வராததால் கிராம மக்கள் கடும் வேதனை அடைந்துள்ளனர். ஆத்தூர் போனால் 4 கிலோமீட்டர் வரும், குறும்பூர் போனால் ஒரு 3 கிலோமீட்டர் வரும். எங்கேயுமே எங்களால் போக முடியல. பாதுகாப்பு இல்லை. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் குழந்தைங்கள கொண்டு விட்டுட்டு மறுபடியும் கூட போகிற கூட முடியல. அந்த பிள்ளைங்க ஒத்தலையும் வர முடியல. அதனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம்.